பக்கத்துல ஒரு போஸ்டர் இருக்கு இல்லைங்களா? இது இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க பல நண்பர்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, பல வாட்ஸ்அப் குழுக்களில் ஷேர் பண்ணியிருப்பீங்க. அப்புறம் ஸ்டேட்டஸில் வச்சுருந்துருப்பீங்க. இப்போ மட்டும் கிடையாது, 1999 இருந்தே வருஷா வருஷம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், நினைவு கூர்ந்துக்கிட்டு இருக்கோம். ஐயா பேரு டாக்டர் கிரகாம் ஸ்டைன்ஸ் கொல்லப்பட்ட தினம் இன்று. நான் கூட ஐயா பேரை என்ன பண்ணுறேன், பார்த்து படிக்கேன். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க பல பேருக்கு நீங்கள் மனப்பாடமாக என்ன பண்ணுவீங்க, அவங்கவுங்க பிள்ளைகளுக்கு கூட இந்த மிஷினரி ஐயாவோட பேரை வந்து வச்சிருப்பீங்க. இப்போ மிஷினரி ஊழியம், அவரை வந்து கொல்லப்பட்டார், தொழுநோயாளிகளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க போன டாக்டர், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி வட மாநிலத்தில் ஒரு வெள்ளைக்காரர் ஆஸ்திரேலியாவில் இருந்து அவரை ஜீப்போட வச்சு எரிச்சிட்டாங்க. அப்புறம் அவங்க மனைவி அந்த எரிச்சவங்க மேலே என்ன பண்ணாதீங்க, கேஸ்லாம் போடாதீங்க, நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க பையனையும் சேர்த்து எரிச்சிட்டாங்க. இதுக்காக வருஷா வருஷம் இந்த ஐயாவை என்ன பண்ணுறோம், நான் திருநெல்வேலி மாவட்டத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது, அப்போ தான் 1999ஆம் வருஷம், இந்த ஐயாவோட வாழ்க்கை வரலாறை அப்படியே கிராமத்து மக்களுக்கு நடிச்சு காமிச்சு நாடகம் மூலமா, ஸ்கிட்டு மூலமா பல கிராமங்களுக்கு போய் மிஷினரி ஊழியத்துக்கு என்ன பண்ணியிருக்கேன், ஃபண்டு கலெக்ட் பண்ணி கொடுத்த ஸ்தாபனத்தில் நானும் ஒரு சின்ன பங்கு. அதில் என்ன கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா, இலை அவரை சீப்போட வச்சு கொளுத்தல அப்படின்னு வைக்கோலெல்லாம் போட்டு கொளுத்துற மாதிரி அந்த வில்லன் கேரக்டர் தான். அப்போ இந்த மாதிரி மிஷினரிமார்கள் கஷ்டப்பட்டு அரும்பாடுபட்டு, ஒன்றும் இல்லை, ட்ராக்ஸ் ஊழியம், ரோட்டில் நின்று என்ன பண்ணுறாங்க, ட்ராக்ஸ் கொடுக்குறாங்க. கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் எடுத்துகிட்டு வந்து அவங்க முன்னாடி தூக்கி போடலனாலும் பைக்கில் வைப்போம், திரும்ப அதை எடுக்க மாட்டோம். இல்லை வீட்டில் எப்படி பல பழைய பைபிள்கள் தூக்கி போடாமல் வச்சுருக்கோமோ அதே மாதிரி வச்சுப்போம். ஆனால் ட்ராக்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க முன்னாடியே கசக்கி தூக்கி போடுவாங்க. அப்படி இல்லைன்னா, எங்கள் ஊர் எப்பேற்பட்ட ஊர், இந்த ஊருக்குள்ளே வந்து நீ துண்டு பேப்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கியா இயேசு கிறிஸ்துவை பற்றின அப்படின்னுட்டு இன்னைக்கு வரை என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஐயா மட்டும் இல்லை, நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களே பல மிஷினரிமார்கள் அடிபட்டு மிதிபட்டு அவமானங்களை சந்திச்சு ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்களை